பயங்கரமான எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது இன்னைக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்து, அதேபோல சென்டாக் புதுச்சேரியில இருந்து, எதுவுமே வந்து ஒரு நிரந்தரமே இல்லாத ஒரு ஷெட்யூல் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து புதுச்சேரி சென்டாக்ல டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே 15ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நாளைக்கு வரைக்கும். இன்னைக்கு 14ல இருக்கிறேன். 14 அக்டோபர். நாளைக்கு 15 அக்டோபர் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பிரெஃபரன்ஸ் குடுக்கறது லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சென்டாக் புதுச்சேரியில சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 22ஆம் தேதி வரைக்குமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் பேமெண்ட் உங்களோட கோர்ஸ் பிரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதுக்கு அதே நேரத்தில வந்து அதே 22ஆம் தேதி சாயந்திரம் 5 மணிக்குள்ள ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ண மாணவர்கள் யாராவது ரெசிக்னேஷன் பண்ணணும்னா, நீங்களும் ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஏற்கனவே சொன்ன மாரி அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்ப சென்டாக்ல இருந்து இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். அதாவது 14ஆம் தேதியான இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் 22ஆம் தேதி வரைக்கும் கோர்ஸ் பிரெஃபரன்ஸ் பண்றதுக்கு டைம் இருக்கு. இதுல ஒரே ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, சில மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் தமிழ்நாட்டிலயோ அல்லது வந்து புதுச்சேரியில நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுல எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து இங்க வந்து பணம் கட்டி நான் வந்து ஜாயின் பண்றேன். அதாவது கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் தான். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 15ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி சொன்னதுனால உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடைக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயும் 18ஆம் தேதி ரிசல்ட். ஆல் இண்டியா கோட்டால 18ஆம் தேதி ரிசல்ட். இங்க புதுச்சேரியில 15ஆம் தேதியோட கோர்ஸ் பிரெஃபரன்ஸ் முடியுதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாரி சூழ்நிலையில வந்து நம்மளால பண்ண முடியாம இருந்தது. இப்ப வந்து புதுச்சேரி சென்டாக்ல 22ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால, தள்ளி வச்சதுனால, ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் 18ஆம் தேதி வருதுன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரவுண்ட் 3க்குரிய அந்த மேனேஜ்மென்ட் சீட்ல 16,80,000 16,50,000 சொல்லி அந்த அமௌண்ட்ட பே பண்ணி நீங்க புதுச்சேரியில பார்ட்டிசிபேட் பண்றவங்களா இருந்தாலும் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இப்ப உங்களுக்கு இருக்கு.